வணக்கம். நாம் தமிழர் கட்சி அவங்கள மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட மாற்றம் அப்படின்றாங்கன்னா, கட்சி மாற்று அப்படின்னு கிடையாது, ஆட்சி மாற்று கிடையாது. நாங்கள் அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு மேடைகள் தோறும் நாம் தமிழர் கட்சி பேசுவது உண்டு. அப்படின்னா என்ன? அரசியல் மாற்றம்னா என்ன? இப்போது நம்ம அதிமுக தோக்கணும், திமுக ஓட்டு போடு, திமுகவுக்கு தோக்கணும், அதிமுக ஓட்டு அப்படின்ற ஒரு கட்சி மாற்ற நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் கட்சி மாற்றுக்கு வரல, நாங்கள் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது பலருக்கு புரியாமல் இருக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படின்னா என்னது, என்ன மாற்றிடுவாங்க இவங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு புரிஞ்சும் இருக்கலாம். புரிஞ்சதன் காரணமாகத்தான் 8.5% ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கிறதான காரணத்தினால தான் இன்னும் அவங்க வெற்றி பெறாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னும் கடைகோடி மக்கள் வரை போய் சேரணும் அப்படின்ற காரணத்துக்காக இன்று சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவை வெளியிட்டாங்க. ஆல்ரெடி அது வெளியிட்டது தான். இன்று அதை விளக்கி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஸோ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் வந்த என்னென்னலாம் மாற்றம் செய்வோம், நாங்கள் எப்படியான மாற்றத்தை விரும்புகிறோம், நாங்கள் எப்படியான மாற்றத்தை விரும்புகிறோம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். இன்றைக்கி ஒரு எல்இடி டிவியில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. எல்இடி ஒரு ஸ்க்ரீனில் நாங்கள் என்னென்னலாம் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதே போல் புக்காகவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பிடிஎஃபாகவும் எக்ஸலத்தில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 462 பக்கம், 49 தலைப்புகளில் அந்த புத்தகமானது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு புத்தகமானது வெளியாகிருக்கு. நான் இன்னும் அதை ஃபுல்லாக படிக்கல. 462 பக்கம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். அப்படியே திருப்பி ஓரளவுக்கு பார்த்தேன். பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள்லாம் அவங்க மாற்ற சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாங்கள் மாற்றத்தை விரும்புகிறோம் அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருந்தாரு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மாற்றமெல்லாம் விட்டுருங்க, முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை பாருங்கள். ஒரு 3 மணி நேரம் ஒரு ப்ரெஸ் மீட்டை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவரால் கொடுக்க முடியும் அப்படின்றத பாருங்க. நான் இந்த கூட்டணி கட்சிகள் பற்றிலாம் பேசல. திமுகவோடு நாங்கள் போய் சேர்ந்து நாங்கள் பெரிய கட்சின்னுவோம், அதிமுகவோடு போய் சேர்ந்துட்டு நான் பெரிய கட்சின்னுவோம் அப்படின்ற கட்சிகளை பற்றி நான் பேசல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் கேண்டிடேட்டாக ஒருத்தர் நிறுத்தி எலெக்ஷனை முன்வைக்கிறாங்க இல்லையா. தங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி ஒரு கட்சி அரசியல் களத்தில் நிற்குது இல்லையா. ஸோ அப்படியான கட்சிகளை நீங்கள் பாருங்கள். அப்படி தமிழ்நாட்டில் திமுக அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி அரசியலை சந்திக்கிறாங்க, களம் காண்றாங்க, தேர்தலை சந்திக்கிறாங்க. அதே போல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தரை சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு அவங்க அரசியல் களத்தில் நிற்கிறாங்க, தேர்தலை சந்திக்கிறாங்க. அதே போல் டிவிகே விஜயை முன்னிறுத்தி சந்திக்கிறாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தரை முன்னிறுத்தி சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கக்கூடிய 4 கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. 4 முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இப்பொழுது உறுதியாக இருக்குது. இப்படி இந்த 4 கட்சிகளில் நீங்கள் எடுத்து பாருங்கள், 3 மணி நேரம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு 3 மணி நேரம் ஒரு தலைவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அப்படின்னா எந்த அளவுக்கு வலிமையான ஒரு அரசியலை அவங்க நம்புகிறாங்க அப்படின்றத பாருங்கள். இதுதான் முதல்ல அடிப்படையானது. நீ என்ன வேணா கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீ என்ன வேணா கேளு, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், நீங்கள் என்ன நம்புங்க, நான் பெரிய மாற்றத்தை இங்கே கொடுக்குறேன் அப்படின்றத ரொம்ப உறுதியோடு ரொம்ப தைரியமாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய, விளக்கக்கூடிய, தங்களுடைய அரசியல் என்ன அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. 3 மணி நேரம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு லீடர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. இது ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் மாற்றம்னு சொல்லி வந்திருக்காரு. ஆனால் 2 வருஷம் ஆயிருக்கு, 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கட்சி தொடங்கி. ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை அவர் மீட் பண்ணல. அரசியல் தொடர்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி எங்களுடைய செயல் தான், நாங்கள் இப்படி தான் மாற்றா இருக்க போகிறோம், இந்த விஷயங்கள்லாம் மாற்று இருக்க போகிறோம், யாருக்கு மாற்று, எப்படி மாற்று, நாங்கள் என்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை சொல்ல போகிறோம் அப்படின்றத கூட வேண்டாம். பேசிக்காவாச்சு அன்றாட நிகழ்வுகள் குறித்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம். அப்படி கூட விஜய் அவர்களால்
ஒரு முறை கூட இதுவரை ப்ரெஸ்ஸை மீட் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா MK ஸ்டாலின் அவர்கள், அவர் தெரியும் நமக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண முடியாத அவரால். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பெரிய அளவில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார். மீட் பண்ணால் ஏதாவது ட்ரோல் ஆகிடும், அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தது. ஆளுங்கட்சியாக வந்த பிறகு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு யூகிச்சு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை நம்மளுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள். ஸோ அவருடைய ப்ரெஸ் மீட்லாம் சரி ஓகே, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் இவங்களை விட பெட்டராகவே ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணுவார். MK ஸ்டாலின் ஓரளவுக்கு தான், அவர் ஓரளவுக்கு கூட இப்போது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதில்ல. விஜய் வந்து மீட் பண்ணுறதே இல்லை. இவங்களை கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு பெட்டராகவே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார். இவங்க 3 பேரையும் கம்பேர் பண்ணும்பொழுது சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு பெட்டராக ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு, மீட் பண்ணுறாரு, அவங்களுடைய கேள்விக்கு எந்த தயக்கமும் பயமும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இதுவே ஒரு பெரிய கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். இதெல்லாம் மக்கள் கவனிக்கிறதே கிடையாது. மக்கள் இதை வந்து கவனிக்க, ஸ்டாலின் வந்து இப்படி சொல்லிட்டாரு, விஜய் வந்து அந்த காரில் வந்தார், அப்புறம் அந்த கார்லேருந்து இந்த காரில் வந்தார், அப்புறம் இந்த கார்லேருந்து அந்த கேரவனில் ஏறினார். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப நுணுக்கமாக நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஊடகங்களும் வந்து ரொம்ப நுட்பமாக இந்த விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணும், எப்படியான தலைவர்களை வந்து நம்ம உருவாக்கணும், அப்படியான தலைவர்களை உருவாக்கும் பொழுது தான் சமூகம் வந்து ரொம்ப குவாலிட்டியான சமூகமாக மாறும். ஆனால் அது எதையுமே வந்து மக்களும் ஊடகங்களும் நோட்டீஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்துக்கும் பயனில்லாத புண்ணியம் இல்லாத விஷயங்களை நோட் பண்ணி, பார்த்தீங்களா அவர் அப்படி பண்ணிட்டாரு, பார்த்தீங்களா அவர் இப்படி கையை காமிச்சிட்டாரு, ஸோ இது சூப்பராக இருந்துச்சு, இது தக் லைஃபு அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்ட குப்பைகள்லாம் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஊடகங்களும் மக்களும். ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஆட்சி செயல்பாட்டு வரைவை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அடிப்படையிலேருந்து மாற்றுறாங்க. சின்ன விஷயங்கள்லேருந்து அவங்க மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. 3 மணி நேரம் ப்ரெஸ் மீட் முடிஞ்சால் அந்த ப்ரெஸ் மீட்டை பாருங்கள். அதே போல் வந்து எக்ஸ் தளத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்களுடைய ஐடியில் பிடிஎஃபாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 462 பக்க புத்தகத்தை பிடிஎஃபாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 பக்கம் 3 பக்கம் திருப்பினாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துலேருந்து அடிப்படைன்னு சொன்னார் இல்லையா, ஸோ அடிப்படை அரசியல் மாற்றம்ன்றாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்துலேருந்து, தமிழ்நாட்டினுடைய சிம்பிள்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு கொடி அறிமுகப்படுத்துறதுலேருந்து, ஒரு சின்ன விஷயங்கள்லேருந்தே அவங்க மாற்றத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லா விஷயங்கள்லேயும் மாற்றத்தை அவங்க விரும்புகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து 5 தலைநகரங்கள் வேணும். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரின்னு நினைக்கிறேன். ஸோ 5 தலைநகரங்கள் தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இதே போல் நிறைய விஷயங்களில் மாற்றத்தை விரும்புகிறாங்க. எல்லா துறைகள்லையும் மாற்றம் வேண்டும், அப்பொழுதுதான் தமிழ்நாடு ஒரு பெரிய வளர்ந்த மாநிலமாக மாறும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய நம்பிக்கையாக இருக்குது. விவசாயத்திலிருந்து, கல்வியிலிருந்து, மருத்துவத்திலிருந்து, போக்குவரத்து துறை, அதே போல் வேலைவாய்ப்பு, இப்படின்னு எல்லா விஷயங்கள்லையும் மாற்றம் வேணும் அப்படின்றாங்க. கல்வியை வந்து இலவச கல்வி, கட்டாய கல்வி, சுமையில்லா கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சும்மா சொல்கிறது மட்டும் கிடையாது, அதை நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்றதையும் அதில் வந்து அவங்க தெளிவாக விளக்குறாங்க. அதே போல் மருத்துவம் எப்படி நாங்கள் கொடுக்க போகிறோம், விவசாயத்தை எப்படி லாபகரமான தொழிலாக மாற்ற போகிறோம், விவசாயிகளை எப்படி வந்து அரசு வேலையில் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. அதே போல் வந்து இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சி இது வளர்ச்சி கிடையாது, வீக்கம், தேவையில்லாத தொழிற்சாலைகளை, இந்த மண்ணுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வளர்ச்சி கிடையாது, இது வீக்கம். ஒரு தரப்பட்ட மக்கள் மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கா, இன்னொரு தரப்பட்ட மக்கள் ஏழ்மையில் போயிட்டே இருக்கா, இது வளர்ச்சியே கிடையாது அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சியும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதே போல் தண்ணி அப்படின்றது ஒரு உயிரோடைய அடிப்படையான ஆதாரம். அந்த தண்ணி இன்னைக்கு விற்பனை பொருளாக மாறிடுச்சு. ஸோ இந்த தண்ணி அப்படின்ற விஷயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அது விற்பனை பொருளாக இருக்காது, அதை வந்து விற்பனை பொருளாக பயன்படுத்துவதற்கு தடை செய்யுது. எல்லாருக்கும் தண்ணி அப்படின்றது வந்து அடிப்படையான ஒரு விஷயமா போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்றத நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றக்கூடிய ஒரு ஆட்களாக நாங்கள் இருப்போம். இப்போ இருக்கிற எந்த விஷயமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புத்தகத்தில் சீமான் அவர்களும் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து தெளிவாக விளக்கியிருந்தார். பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் சாத்தியம் இல்லை அப்படின்னு பலருக்கு தோணலாம். இது எப்படி பண்ண போகிறாங்க, இதுக்கான ரெவென்யூ சோர்ஸ் எப்படி வரப்போகுது, ஓகே இதை கட் பண்ணுறாங்க, அப்போ இதுலேருந்து வரக்கூடிய ரெவென்யூ சோர்ஸை எந்த விஷயம் மூலியமாக இவங்க வந்து
உள்ள கொண்டு வர போறாங்க, இருக்கிற கடனை எப்படி அடைக்க போறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதுக்கு வந்து அதிகமான நிதி செலவாமே என்ன பண்ண போறாங்க, ஏன்னா அந்த துறையிலிருந்து நிதி நம்ம எடுக்க முடியாது. அதிகமாக செலவு பண்ணும்பொழுது எப்படி வேறு துறையிலேருந்து நிதி எடுக்க போறாங்க, இப்படியான நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இது எல்லாமே வரவேற்க தகுந்த விஷயங்கள். ஏன் அப்படின்னா இப்படி ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷனை வந்து முதல்ல உருவாக்கணும் சமூகத்தில். தேவையில்லாத டிஸ்கஷன். விஜய்க்கு அங்கேருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. ஸ்டாலின் அவர்கள் இப்படி கையை காமிச்சிட்டாரு. புர்ஜி கலீஃபாவை ஸ்டாலின் பார்த்துட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்கிங் போனார். எடப்பாடி அவர்கள் டெல்லி போனார். யாரை மீட் பண்ணியிருப்பாரு இப்படின்னு ஒன்றுத்துக்கும் பயனில்லாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்படியான விஷயங்கள் இது சாத்தியமா இல்லையா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதே நான் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கல்வி சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, மருத்துவம் சார்ந்து, விவசாயம் சார்ந்து நிறைய விஷயங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் நினைக்கிறேன். அப்போதான் ஓகே, நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் தப்பு, அப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு இருக்கும்போது ஒரு தீசிஸும் ஒரு ஆன்டி தீசிஸும் மோதும் பொழுது தான் ஒரு சிந்தசிஸ் உருவாகும். ஒரு கருத்தும் இன்னொரு எதிர்கருத்தும் மோதும்போது தான் ஒரு புது கருத்து உருவாகும் அப்படின்றது இயற்கை. அப்போ இவங்க சொல்றது தப்பு, அப்போ நீ என்ன சொல்ற, அப்போ நீ இப்படி சொல்றியா, அப்போ இதுல இருந்து இது சரி செய்து ஓகே இதுல இருந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்த நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்றது உருவாகும். இந்த டிஸ்கஷனே ஏற்படுத்த விடாம, ஒரு ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷனே சமூகத்துல உருவாக்காம, எதுக்கும் புண்ணி இல்லாம, உப்புக்கு சப்பு இல்லாத, மக்களுக்கு அடிப்படையா எந்த விஷயத்திலையும் பயன்பெறாத விஷயங்கள்லாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஊடகங்கள். இன்னைக்கு பிரைம் டைம்ல எடுத்து பாருங்க ஊடகங்கள் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி டெல்லி போயிருக்காரு, என்ன பண்ணிட்டு இருப்பாரு எடப்பாடி? ஸ்டாலின் அவர்கள் விசிகாவுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்க போறாங்க, என்ன பண்ண? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு டிஸ்கஷன் ஒரு பேசுபடு பொருளாக இருக்கு. இதனால மக்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாதுங்க. இது எலெக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் 10 விஷயங்கள் இப்படி டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 விஷயமாச்சும் எடுத்து சமூகம் சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம்ல. ஆனால் ஊடகங்களுக்கு அதற்கான எந்த நேரமும் இல்லை, தெரியல. ஊடகங்களுடைய தரம் இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கு. விளாத்தி கூடத்தில் 10 நாள் கழித்து அந்த மாணவி சிறுமியை 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமியை கொன்ன அவனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. தர்மராஜா சம்திங் அவன் பேர் கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் 2020 ஒரு 60 வயது மூதாட்டியை ரேப் பண்ணி கொன்ன கேஸில் உள்ள போயிருக்கான். இப்போ ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கான் போல, ஸ்டே வாங்கியிருக்கான் போல, உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கி ஏதோ வெளியே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கு. வெளியே வந்த இவன் ஒரு ஸ்கூல் சிறுமியை வந்து ரேப் பண்ணி கொண்டு இருக்கான் அப்படின்றது செய்தி. எவ்வளோ அதிர்ச்சிகரமான தகவல் பாருங்க. ஆனால் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆபிச்சுவல் அஃபெண்டர், ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை கண்காணிக்காம விட்டதன் காரணமாக இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பொருள்ன்றேன். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல், உப்புச்சப்பு இல்லாமல், புண்ணியம் இல்லாமல், கண்ட குப்பைகள் எடுத்து ஊடகங்கள் இன்னைக்கு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த செயல்பாட்டு வரைவு இருக்கு இல்லையா, ஆட்சி செயல்பாட்டு வரைவு, இந்த விஷயங்களை நீங்கள் நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணுங்கன்ற. டிஸ்கஸ் பண்ணாதான் அதுல இருந்து ஒரு புது விஷயம் கிடைக்கும். அப்பொழுதுதான் 10 பேர்கிட்ட அந்த விஷயம் போய் சேரும். ஓ, நாம் தமிழ் கட்சி இப்படி சொல்றாங்களா, ஓ இப்படி கூட அதை செய்யலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போய் மக்கள்கிட்ட சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எப்படியோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, நான் இதை விஜய் கூட லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிவிகே கூட என்டிகேவை இந்த விஷயத்தை லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மாற்றம்னு சொல்லி இன்னைக்கு 2 கட்சிகள் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் இருக்காங்க. ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். ஸோ நாம் தமிழர் கட்சி பாருங்க, நாங்கள் மாற்றம்னு சொல்கிறோம், என்னென்ன விஷயங்கள்ல மாற்றோம், எப்படி மாற்ற போகிறோம், யாருக்கு மாற்றோம், எப்படி மாற்றோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் விளக்குறாங்க, புக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. நீ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த தலைவர் வந்து ப்ரெஸ்ஸில் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மாற்று யாரு, டிவிகே, இவங்க வந்து மாற்றுன்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் என்னங்க மாற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒரு மாற்றும் கிடையாது. திமுக 1000, அதிமுக 2000, நாங்கள் 2500, இதுதான் மாற்றம். மற்றபடி எந்த விஷயத்துலையும் டிவிக்கே மாற்றாக தெரியல. ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாரு, என்ன மாற்றுன்னு சொல்ல மாட்டாரு, எதில் மாற்று, எப்படி மாற்று, யாருக்கு மாற்று, என்ன மாதிரியான மாற்று, எந்த விஷயத்தையும் வந்து டிவிக்கே சொல்ல மாட்டாங்க. விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாரு. ஒரு 10 நிமிஷம் சீமான் மாதிரி 3 மணி நேரம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் மீட் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏது போது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்றுத்தையும் வந்து சொல்ல மாட்டாரு. கேட்டால் இவர் மாற்றுன்றார். எப்படி இவர் மாற்று, எந்த அடிப்படையில் இவர் மாற்று?
சும்மா ஒரு கட்சி தொடங்கிட்டா மாற்றா, மாற்றுன்னு சொல்லிட்டா மாற்றா, எந்த விஷயத்தையும் நீங்கள் மாற்றா இல்லையே. பெரியாரா, அவங்க பெரியாரா நானும் பெரியார், அவங்க எம்ஜிஆர் நானும் எம்ஜிஆர், அவங்க ஜெயலலிதா நானும் ஜெயலலிதா, அவங்க கருணாநிதியா நானும் கருணாநிதி, அவங்க திராவிடமா நானும் திராவிடம், அவங்க தமிழ் தேசியமா நானும் தமிழ் தேசியம். காப்பி அடிச்சு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு மாற்று அப்படின்னா விளங்குமா? இது விளங்குமா? மக்கள்கிட்ட அந்த மாற்று அப்படின்ற ஒரு விஷயத்தையே காலி பண்ணக்கூடிய வேலையை இன்னைக்கு டிவிக்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ உருப்படியா மாற்று அப்படின்னா என்ன விஷயத்துல, எப்படி மாற்று, யாருக்கு மாற்று, எப்படியான மாற்ற தரப்போற அப்படின்றத சொல்லணும்ல. எதையும் சொல்றது இல்லை, எதையும் சொல்றது இல்லை. அங்கிருந்து காப்பி அடிச்சு அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, திராவிட கட்சிகள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா வாக்குறுதிகளை, அதுல இருந்து சுட்டு 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 அதை கொஞ்சம் மெருகேற்றி நீ ரிலீஸ் பண்ணு. இது வந்து ஒரு மாற்று. இந்த லட்சணத்துல டிவிக்கே இன்னைக்கு மாற்றுன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மாற்று அப்படின்றதுனாலே மாற்று கிடையாது. எப்படி அவங்க மாற்ற தரப்போகிறாங்க அப்படின்றத பாருங்கள், என்ன மாதிரியான மாற்று அவங்க தரப்போகிறாங்க அப்படின்றத பாருங்கள். அப்படி பார்த்து தான் மக்கள் மாற்று அப்படின்ற ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணணும். சும்மா மாற்று, ஓ மாற்றுன்னு சொல்கிறாரு அதனால் இவர் மாற்றா இருப்பார், ஏமாற்றா இருக்குது இந்த டிவிக்கு. அதனால் வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சு வாக்களிங்க. 2026 எலெக்ஷனில் யார் மாற்று, யார் சரியான மாற்று அப்படின்றத புரிஞ்சு வாக்களிங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இதுவுமே வந்து தேர்தல் வாக்குறுதி கிடையாது, இது வந்து ஆட்சி செயல்பாட்டு வரைவு. ஸோ சும்மா அந்த 5 வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றத அவங்க சொல்கிறது கிடையாது. அவங்க எப்பொழுதுமே 2016 எலெக்ஷனில் முதல் தடவையாக சந்திக்கிறாங்க, அப்போதுலேருந்து இப்பொழுது வரை அவங்க வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஜெயிச்சா அப்படின்றது கிடையாது. நாங்கள் ஜெயிச்சா தமிழ்நாடு எப்படியாக மாறும் அப்படின்றத முழுமையாக அவங்க சொல்லக்கூடியவங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி அப்படின்லாம் அவங்க பேர் வைக்கிறது கிடையாது, ஆட்சி செயல்பாட்டு வரைவு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ரொம்ப புரிதலோட ஒரு கிளவராக வந்து பார்த்து ஓட்டு போடுங்க. யார் மாற்று, யாருக்கு மாற்று, எப்படி மாற்று அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி வாக்களிங்க. மாற்று அப்படின்னு சொல்கிறதுனால டிவிக்கே மாற்றாயிடாது, டிவிக்கே ஒரு ஏமாற்று. மாற்று யாருன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி.